அதிகாரமான வகையில் அரசியலில் வந்து அதிரடி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாரும் கண்கூடாக தான் பார்க்க போகிறோம். அதாவது கோரமான ஒரு சூழல்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத கல்லர் அதாவது கொள்ளைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மழை அப்படிங்கிறது ஓரளவு நல்ல மழை பெய்யுது அப்படிங்கிறத விட அதிகபட்ச மழை பெய்யறதுக்குண்டான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குது. புதிய வைரஸ் தொற்றுகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருந்துட்டு இருக்கணும். கணவன் மனைவி பிரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பிடிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு விலையேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். 2024 தமிழ் புத்தாண்டு வரப்போகுதுங்க. ஸோ தமிழ் புத்தாண்டுனாலே எல்லாருக்குமே ஒரே மகிழ்ச்சி கொண்டாட்டம் தான். ஸோ இந்த புத்தாண்டுலேருந்து, அதாவது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சாதகமாக இருக்கும், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பொது பலன் மட்டும் இல்லைங்க, 12 ராசிக்கான பலன்களும் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சாரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்தோன்னே வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் இந்த வருஷம் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ 2024 தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது, அதாவது வந்து மழையெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அப்புறம் நம்மளோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாகவே 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு வகையான வகையில் நல்லது தான். அதாவது ஓய்வு நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தால் கூட ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும், அதாவது உழைப்பாளி என்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமுமே தமிழ் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் இருக்கிற நவகிரகங்கள் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்தை எடுத்துக்கும். அந்த வகையில் வந்து ராஜாவாக, அதாவது ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நேரசாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வந்து ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி மந்திரியாக, சேனாதிபதியாக, அர்காதிபதியாக, மேகாதிபதியாக சனி பகவான் தன்னுடைய ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறாரு, 4 ஆதிபத்தியம். அதே மாதிரி ரசாதிபதியாக குரு பகவானும், தானியாதிபதியாக சந்திர பகவானும், பசு நாயகராக பாலபத்ரனும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டில், அதாவது குரோதி வருஷத்தில் வந்து ஆதிபத்தியம் எடுத்துக்கிறாங்க. பொதுவாகவே குரோதி வருஷத்தில் வந்து இந்த மாதிரி ஆதிபத்தியம் இருக்கிறதுனால, அதுவும் செவ்வாய் பகவான் வந்து 3 ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அரசியலில் வந்து அதிரடி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாரும் கண்கூடாகத்தான் பார்க்க போகிறோம். தமிழ் வருடம் மொத்தம் 60 வருஷம் வந்துட்டு இருக்குது. இந்த 60 தமிழ் வருடங்களில், அதாவது பவ அப்படின்னு ஆரம்பித்து அக்ஷய அப்படின்னு 60 வருஷங்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 38வது வருஷமாக இந்த குரோதி வருடம் ஆரம்பிக்குது. இந்த குரோதி வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான வெண்பாவை நமக்கு தமிழ் வருஷத்தில், அதாவது தமிழ் வருடம் 60 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விதமான வெண்பாவை நம்ம சித்தர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த வகையில் தமிழ் வருஷத்தில் 38வது வருஷமாக விளங்க கூடிய இந்த குரோதி வருஷத்துக்கு வந்து வெண்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோர குரோதிதனில் கொல்லை மிகும் கல்லறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவார், கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் அப்படிங்கிறது இந்த குரோதி வருஷத்தினுடைய தமிழ் வெண்பா. இந்த வெண்பா நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கோரமான ஒரு சூழல்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத கல்லர் அதாவது கொள்ளைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும், திருட்டு பயம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அதன் காரணமாக ஜனங்களுக்கு வந்து பயம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மழை அப்படிங்கிறது வந்து அற்ப மழை தான் பெய்யும் அல்லது சொற்ப மழை தான் பெய்யும் அப்படின்னு இந்த வெண்பா சொல்லுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து விளைநில விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் குறைவான ஒரு அமைப்பை தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது குரோதி வருட தமிழ் வெண்பா சொல்லக்கூடியது. ஆனால் அனுபவ ரீதியாக எடுத்துட்டோம் அப்படின்னா 38வது வருஷமாக விளங்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் வருஷத்தில் வந்து தமிழ் வருஷ புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால, அதே மாதிரி ஆடி மாதம் 5ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறதுனால மழை அப்படிங்கிறது ஓரளவு நல்ல மழை பெய்யுது அப்படிங்கிறத விட அதிகபட்ச மழை பெய்யறதுக்குண்டான வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. எதனால கேட்டிங்கன்னா, மேகாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு மழை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வெண்பாவுக்கு மேலே நம்ம நம்பலாம். அதே மாதிரி இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய வைரஸ் தொற்றுகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருந்துட்டு இருக்கணும். எவ்வளவு சுத்தபத்தமாக இருந்தால் கூட பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மதிக்கக்கூடிய ஒரு பழக்கங்களை புகுத்தக்கூடிய அல்லது உங்களுக்கு வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த புத்தாண்டு அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சூரிய பகவான் எப்பொழுதுமே தமிழ் புத்தாண்டில் மேசராசியில் தான் இருப்பார். ஆனால் சூரிய பகவானோடு குரு பகவான் சேர்ந்து அரச யோகத்தோடு அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால
கண்டிப்பாக அரசியலில் எதிர்பாராத அதிரடி மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது. எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறோமோ எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றங்களை கொடுத்து எதிர்பாராத அதிரடி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். சந்திர பகவான் வந்து மிதுனத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசியில் சந்திர பகவான் இருந்தார்னு வைங்களே, அந்த வகையில் மிகையான யோகத்தை கொடுக்கணும், தொகையான லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. தமிழ் புத்தாண்டில் ராகு பகவான் மீன ராசியில் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு மிக பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது. ஏஜென்சி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான நன்மைகள். எதனால் பெண்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத அச்சங்கள் விலகக்கூடிய, எந்த ஒரு சூழலிலும் எந்த இடத்திலும் தனக்குன்னு ஒரு முதன்மை கிடைக்கக்கூடிய, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். அதே மாதிரி வந்து மந்திரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஆலோசனைகள் அப்படிங்கிறது, அடுத்தவங்க ஆலோசனை மதிக்கிறது அப்படிங்கிறத விட தனக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுய புக்தி அப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சொந்த ஆலோசனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக ஒரு பண்பட்ட அனுபவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வருஷம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். எண்ணெய் வித்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். ஏற்றுமதி வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புதிய புதிய மருந்துகள் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மொத்த பலன் கிடைக்கக்கூடிய, சித்தா மருத்துவம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பிரபல்யம் அடையக்கூடிய, வெளிநாடுகளில் வந்து அதிசயமாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அம்சங்களை இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏனைய எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, உண்மையான உழைப்பு அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு நன்மையான மதிப்புகளை கொடுக்கக்கூடிய, நாலா பக்கமும் நன்மைகளை வந்து பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன நோய் தொற்றுகள் வரக்கூடிய, மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உடல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய, கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறத விட கணவன் மனைவி பிரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படிப்பு என்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கல்விக்கு அதிபதி புதன் பகவான் இந்த வருஷத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிடிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது கடமைக்கு படிக்கிறோம், இல்லை வந்து கௌரவத்துக்காக பாஸ் பண்ணால் போதும், நம்ம வந்து முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அல்லது முதல் நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து மாணவர்களுக்கு குறைவாக தான் வந்துட்டு இருக்கும். எதனால் கல்விக்கு அதிபதி கலைகளுக்கு அதிபதி புதன் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால கலைத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ திறமைகளை வச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து பின்தங்கி இருக்கக்கூடியது, திறமையே இல்லாதவங்களாம் வந்து திடீர்னு வந்து முன்னுக்கு வரக்கூடிய பிரபல்யமாகக்கூடிய சூழல். திறமை உள்ளவங்களுக்கு பிராபலம், திறமை இல்லாதவங்களுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய எதிர்மறையான சூழலை இந்த கலைகளுக்கு அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்றுக்கிறனால கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடியது, சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவுகள் பலிதமாகிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே சொந்த வீடு விவசாய நிலம் வச்சுக்கிறவங்களுக்கு கௌரவம் அல்லது வந்து பண வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். மாடு கண்ணு சம்மந்தப்பட்ட விவசாய தொழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி பெருகி பால் பானை பொங்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் ஓரளவு தன வருமானங்களையும் கௌரவங்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். தேங்காய் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் வித்துக்கள் சம்மந்தப்பட்டது, பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு விலை ஏற்றம், அதாவது மக்கள் தாக்கு பிடிக்க அளவுக்கு விலை ஏற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். போக்குவரத்து சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு தான் போன போக்கில் ஏதாவது ஒரு புதிய அம்சத்தை தொடக்கூடிய பாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு மருத்துவர்களுக்கு மகத்தான ஒரு ஆண்டாக அமையப் போகுது. பெண்களுக்கு உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்க போகுது. ஆண்களை பொறுத்தளவுக்கு வந்து தன்னுடைய அதிகாரம் அப்படிங்கிறத விட அனுசரித்து போகக்கூடிய தன்மையை ஆங்காங்கே நிலைநிறுத்தக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் சிறப்பாகவே அமையும். சார் 2024 தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. ஸோ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரியான ஏற்றங்கள் எதிர்பார்க்கலாம், அரசியல் துறையிலாகட்டும் சரி, நம்மளோட பொருளாதாரம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள், இவங்க எல்லாருக்குமே எப்படி ஒரு முன்னேற்றம் தரப்போகுதுன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாகவே 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் வந்து எவ்வளவோ சிறப்புகளை வந்து அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணணும் அப்படின்னா 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தின சுருக்கம்.
சூப்பர் சார். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, மழைக்கு பஞ்சம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறை சிறந்திருக்கும்னு சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு உகந்த வருடம்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவ்ளோ பாசிட்டிவான விஷயத்த சொல்லி 2024ஓட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.